வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் vlog. ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்துட்டு சண்டே காலையில் டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிருக்கோம். தஷிகா தான் இன்றைக்கி ரெடி பண்ணால் சேமியா உப்புமாவும் அப்புறம் தோசை சட்னி இன்றைக்கி அதுதான் வந்து ஸ்பெஷல். மதியானம் லஞ்சு வந்து இதை முடிச்சு தான் நம்ம வந்து செய்யணும். சாம்பார் வச்சுட்டு மட்டன் சாப்ஸ் வந்து பண்ணணும். மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத வந்து நாங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்க்குறேன். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. தஷிகா தான் இன்றைக்கி டிஃபன் செஞ்சுருக்காங்க. கொஞ்சோண்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க, டைம் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ அவர் வெளியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எங்கள் 3 பேருக்கு மட்டும் அவள் அளவாக செஞ்சுருக்கா. கொஞ்சோண்டு சேமியா உப்புமாவும் ஆளுக்கு 2 தோசை சட்னி. ஆகவே நல்லாயிருக்கு. சாட்டர்டே சண்டேங்கிறதுனால எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் நடக்கும். மொத்தமாக வந்துட்டு ஒரே நாளில் எல்லாமே க்ளீனிங் பண்ணாமல் அப்பப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவை நாங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ வந்து பவியா வந்துட்டு டிவி டேபிள் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு என்னென்னா இப்போ பசங்க வந்துட்டு எப்போ பாரு ஃபோனு டிவி அதுலேயே அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள அடிக்ட் ஆக விடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிடைக்கிது. நமக்கும் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக முடிச்சுட்டா, வேலை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் சாப்ஸ் வந்து மம்மி செய்கிறதா இருந்தது. நான் வந்து மம்மிக்கிட்ட கேட்டேன் நான்வெஜ் வந்து நான் செய்யலாமான்னு. சரி ஓகே நீயே செய்யின்ட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மம்மி பின்னாடி இருந்து கொடுத்துட்ருப்பாங்க. நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் நான் ஆல்ரெடி கடாயில் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் சாப்ஸ்க்கு நம்ம கடுகெல்லாம் சேர்க்க வேணாம், டைரெக்டாக வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்த்தாச்சு. என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் நான் நான்வெஜ் வந்து செய்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சுருந்தேன். அது வந்து மம்மி சூப்பராக இருக்குன்னாங்க. அதே கான்ஃபிடென்ட்டோடு நான் இந்த மட்டன் சாப்ஸே செய்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ண மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதோடு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன். நம்ம இதோட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், மட்டனில் வந்து இந்த மசாலா இறங்குற வரைக்கும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடு மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம மட்டனை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாலாம் மட்டனை நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து மட்டன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள். அது கூடவே நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்செலாம் முடிச்சாச்சு, ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு. இப்போ நாங்கள் வெளியில் கிளம்பிட்டு இருக்கோம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால டிஃபனும் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இட்லி வெந்துட்டுருக்கு. எங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு சினிமாவுக்கு வந்து போயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் இயர் வந்து போனோம் நாங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து போகிறோம். எங்கன்னா அரண்மனை படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் நான். நீங்களும் வந்து படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். இட்லி வெந்துட்டுருக்கு. சாம்பாரும் வந்துட்டு மதியானம் வச்ச சாம்பார் லைட்டாக சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால் இப்போவே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சினிமா பார்த்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து படம் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். படம் உண்மையிலே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய பசங்க 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நான் எப்போ போல் வந்து பயந்து தான் பார்த்தேன். முக்கால்வாசி கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு கீழே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இது அந்த பேய் சீனில் வரும்போதெல்லாம் வந்துட்டு பயந்து நான் பார்த்தேன். ஆனால் என் பசங்க ரொம்ப தைரியமாக தான் பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு, அது இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நல்லா சூப்பரான படம் தான். பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோத்தோட வந்து முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.